25 நாடாளுமன்ற சீட்டுகள், 25 எம்பி சீட்டுகள்ல முறைகேடு நடந்திருக்கிறது பாஜகவிற்கு. இதற்கான ஆவணத்தை கேட்டால் எலெக்ஷன் கமிஷன் தர மறுக்கிறது அப்படின்னு தெல்ல தெளிவாக எடுத்து வைக்கிறார். அதை தான் நாங்களும் கேள்வியாக கேட்கிறோம். இதை பல நாளாக நாங்களும் சொல்லி வரோம். உங்களுக்கே தெரியும் என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு நேரத்திலையும் நம்மெல்லாம் இந்திய நாட்டு பிரதமர் வெறுப்பு பிரச்சாரம் செய்யறாருன்னு 17,000 பேர் நேரடியாக போய் புகார் கொடுத்து சிவில் சொசைட்டி மக்கள், பாமர மக்கள் கடிதம் எழுதிய போது நரேந்திர மோடி அவர்களை கேள்வி கேட்காமல் பாஜகவுடைய அகில இந்திய தலைவர் JP நட்டாவை கேட்ட போதே நம்மளுக்கு சந்தேகம் தெல்ல தெளிவாக அதோடைய ஆதாரப்பூர்வமாக கிடைத்து விட்டது. எலெக்ஷன் கமிஷன் கைகோர்த்துதான் பாஜகவுடன் திட்டமிட்டு இது போன்ற சதி செயலை செய்கிறது. ஒவ்வொரு தேர்தலையும் இவங்களுக்கு யுக்திலாம் ஒண்ணும் கிடையாது, சதிதான் இவர்களுடைய சதி திட்டம் தான். இவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சியே கிடையாது. மக்களுடைய எதிர்ப்பு நிலையிலே இவங்க இல்லைன்றதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இதான் ஓட்டர் லிஸ்ட் சட்டத்தினால அதுக்கு அடுத்து கொண்டு வராங்க மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் 6. இதுல மட்டும் 33,692 பேர் பாருங்க. மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் 6 இதுல மட்டும் 30. இது எதுக்கு இந்த ஃபார்ம் 6 எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா 18 வயதுக்கு மேல் உட்பட்டவர்கள் புதிய வாக்காளர்களை சேர்த்தணும். இதுல எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் ஒரு புத்தகம் போல வெளியெடுத்து காட்டுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது 98 வயசுல இருந்து பாருங்க, அவர் காட்டுறத பாருங்க சார். ராகுல் காந்தி பேப்பர் எடுத்து இப்படி காட்டுறாரு, புக்கா காட்டுறாரு சார். இதுக்கு பதில் சொல்ல முடியுமா இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன்? அத்தனையும் காட்டுறாரு. என்னன்னா 98 வயசுல புதிய வாக்காளரா சேர்ந்திருக்கிறாங்க, 99 வயசுக்காரங்க புதிய வாக்காளர்களா சேர்ந்திருக்காங்க. இப்படி சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் மட்டும் 33,692 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம இவ்வளவு நேரம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசணும், கணக்குகளை காட்டணும், மக்களுக்கு தெளிவுபடுத்தணும், ஆதாரப்பூர்வமாக என்ன நடைபெற்றது என்பதை சொன்னோம். இப்ப நம்ம அடிப்படையாக ஒரு வாதத்திலிருந்து வருவோம். எலெக்ஷன் கமிஷனை நியமிக்கும் போதே SS சிந்து மற்றும் ராஜீவ்குமார் அவர்களை வைக்கும் போதே இவர்கள் 2 பேரும் அமித்ஷாவுக்கு கீழே, உள்துறை அமைச்சருக்கு கீழே வேலை பார்த்தவர்கள். இவர்களுடைய இணைப்பின் பேர்ல மிகப்பெரிய சந்தேகம் இருப்பது என்பதை நானும் பல தொலைக்காட்சிகள்ல பல வண்ணம் சொல்லி வந்தேன், பல தலைவர்களும் பேசுறாங்க. ஆனா இன்றைக்கு நடைபெற்ற இந்த சம்பவம் என்பது, அதாவது கர்நாடகால ஒரு MP சீட்டுல ஒரே ஒரு அசம்பிளியில நடந்த 1,00,000 வாக்காளர்களுக்கான முறைகேடு. அப்போ 535 MP சீட்டுகள்ல எத்தனை ஆயிரம் அசம்பிளி இருக்கு, அதுல எவ்வளவு பெரிய முறைகேடு நடைபெற்றிருக்கும். அப்படி நடைபெற்றிருந்தால் இன்றைக்கு ஆளுகின்ற பாஜகவுடைய இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடியாக இருந்திருக்க முடியுமா? ஏன்னா இது இப்படி பண்ணியே 209 சீட்டு தான் வந்திருக்கிறாங்கன்னா, இது பண்ணாம இருந்தா இவங்களுக்கு டெபாசிட் கூட கிடைச்சிருக்காது.